Your God is awake, and God is coming. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் கமெண்ட்ரி. வெல்கம் பேக் டு யுவர் கிங் இன் பிளாக் இருட்டு காமிக் புக் சீரீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிங் இன் பிளாக் உடைய இஷ்யூ 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் செகண்ட், எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். நான் ஒரு 4 வீக்ஸாகவே வீடியோ போடுறதுனால என் மேலே கோர்த்து தூக்கி கிங் இன் பிளாக் இஷ்யூ 1ல் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கிறீங்க. லைக்ஸே போடல, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா டெய்லியும் போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு தேவையான வீடியோவும் ரெடி ஆகிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும் உங்களுக்கு. நம்ம கிங் இன் பிளாக்கோடைய இஷ்யூ 1 லைவில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அதில் லைவ் சேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லாரும் அதே கொஸ்டின் தான் கேட்டாங்க. என்னென்னா, ப்ரோ நீங்கள் 9th ஆச்சு, அப்புறம் ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்கும், இதில் எப்படி நீங்கள் எடிட்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எல்லாமே அதே தான் கேட்டிருந்தீங்க. நான் தான் பதில் சொல்லாமல் விட்டுட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் கிளாஸில் டெஸ்ட்லாம் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரி சேனலை க்ளோஸ் பண்ணிடலாம், எதுக்கு தேவையில்லை, நம்ம ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா கிட்ட சொன்னேன். எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம், இப்போ தான் நம்மளோட சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிக்கிட்டே வருது, இப்போ நடுவில் நீ க்ளோஸ் பண்ணுறேன்னா எல்லாருமே கண்டிப்பாக கோவமாகிடுவாங்க. அதனால நீ என்ன பண்ணு, நைட்டு நீ ஃப்ரீயாக தானே இருப்ப, இப்போ நாம் 2 பேரும் மட்டும்தானே பேசிகிட்டு இருப்போம், அப்போ வந்து நீ என்ன பண்ணு, நீ உன்னோட வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிடு, நான் வீடியோ எடிட்லாம் பண்ணி கொஞ்சம் அதில் ஒரு சில கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி உனக்கு நான் தரேன், அதை வந்து நீ அப்லோட் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா சொன்னார். நானும் சரி ஓகே, இப்படி பண்ணால் நம்மளோட ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணலாமே நல்லா அப்படின்னு நானும் ஓகேன்ட்டேன். ஆக்சுவலாக எங்கள் அண்ணாவுக்கு எடிட்டிங் பண்ணுறது வேலை, எடிட்டிங்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஆகும். உண்மையிலேயே சொல்ல போகணுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 2 வேலை, சிம்பிளான வேலை. எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோவை அனுப்பிச்சி விட்ருவார். நான் வந்து அதை வந்து பார்த்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறது, இது தாங்க எனக்கு வேலை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அண்ட் லைவுக்கு வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ. நான் பார்த்தீங்கன்னா உங்களோட பேரை சொல்லிட்டு ஹாய்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா லைவ் ஸ்ட்ரீம்னா உங்களோட பேரை சொல்லி ஹாய் ப்ரோ ஹலோ ப்ரோன்னு சொல்லலாம். ஆனால் இது லைவ் ப்ரீமியர், அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி யார் பேரையும் சொல்ல முடியாது. சில நமக்கு ஒரு 100 வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போட்டு பார்க்கலாம். 101 சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வந்துடுவோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன், இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. வேர்ல்டே பார்த்திங்கன்னா இந்த ஒரு காமிக்குக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் பாகிஸ்தான் கூட. அப்படி ஒரு மார்வலே கிராஸ் ஓவர் ஆகக்கூடிய காமிக்னா அது இதுதான். மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற ஹோல் சூப்பர் ஹீரோஸையும் கொண்டு வந்து இறக்கக்கூடிய காமிக் தாங்க இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிங் இன் பிளாக்கோடைய இஷ்யூ 1 இருக்குது, அதுக்கும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டுங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்கை கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதுவரை பார்த்துடலாம். நம்ம நல்லோடைய டிராகன்ஸ் ஆர்மிஸ்லாம் பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே வந்துருச்சு. நம்மளோட அவெஞ்சர்ஸ் எடிப்ராக்லாம் பார்த்திங்கன்னா நல்லுக்கிட்ட ஆர்மிஸ் இருக்குது, டிராகன்ஸ் இருக்குது, சிம்பியாட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லுக்கு இதுக்கும் மேலே வேறு ஒன்று இருக்குது, அதுதான் செலஸ்டியல்ஸ். நல் ஒத்தையில் வந்தாலே ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை செலஸ்டியல்ஸுக்கு ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணவும் தெரியும், அந்த யூனிவர்ஸை அழிக்கவும் தெரியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான செலஸ்டியல்ஸ். அண்ட் தென் அந்த செலஸ்டியல்ஸ்லேருந்து ஒரு டோர் ஓப்பன் ஆக அப்போ நம்மளோட நல் வராரு. ப்ராக்னு ஒருத்தன் இருப்பான், அவனை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நல் சொல்ல அவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ தான் நம்மளோட சென்ட்ரி பார்த்தீங்கன்னா உள்ளவெல்லாம் அந்த செலஸ்டியல்ஸோடைய ஹெட்டை பார்த்தீங்கன்னா துண்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாரு நம்மளோட சென்ட்ரி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லுக்கு கோவம் வர நம்மளோட சென்ட்ரியை 2 துண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நல் பிரிச்சுவார். அப்போ அதுக்கப்புறம் நம்மளோட நல் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவன் தன்னுடைய சிம்பியாட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அரெஸ்டே பண்ணிவிடுவார். அப்புறமா நம்மளோட ஸ்ட்ராமையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நல் கொண்டுடுவார். அவருடைய கையை மேலே மடக்க இந்த உலகம் முழுக்க இருட்டு தான் ஃபார்ம் ஆச்சு. அப்போ நம்மளோட இடியும் பார்த்தீங்கன்னா
நான் அவர் என்ன தானே கூப்பிட்றாரு, நானே போய் அவர்கிட்ட சரண்டர் ஆகிறேன்னு பார்த்தீங்கன்னா போகிறாரு. நம்மளோட நான் இந்த ப்ராக் கேட்கலையே, நான் அந்த ப்ராக்கில் கேட்டேன்னு சொல்ல நம்மளோட இடி ப்ராக்குக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போதான் அவருக்கு புரியுது இவன் நம்மளை கேட்கல, நம்மளோட பையன் டிலன் ப்ராக் தான் கேட்குறான்னு சொல்ல நம்மளோட முதல்ல நான் உங்ககிட்ட இருந்து என் குழந்தைய எடுக்கிறான்டான்னு சொல்லிட்டு நம்மளோட பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல வந்து அந்த சிம்பியாட்டை பிச்சு எடுத்துறாரு. இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா நம்மளோட எடியை கீழே விட்டுறாரு, நம்மளோட எடி கீழே விழுவுறாரு. அதோட ஃபஸ்ட் இஷ்யூ முடியுது. இப்போ நம்ம செகண்ட் இஷ்யூவை தாறுமாற கிக் ஆஃப் பண்ணிவிடுவோம். மேலே இருந்து விழுந்த நம்ம எடி ப்ராக் இப்போ ஒரு காரில் ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா விழுவுறாரு. பயங்கர காயங்களோட நம்மளோட எடி ப்ராக் பார்த்திங்கன்னா விழுந்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பைடர்மேன் பார்த்திங்கன்னா அங்கே வர்றாரு. இப்போ நம்மளோட ஸ்பைடர்மேன் பார்த்திங்கன்னா எடி எழுந்துரு, என்னை மன்னிச்சிரு எடி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து உன்னை காப்பாற்றிருப்பேன். ஆனால் அங்கே ஏகப்பட்ட டிராகன் சிம்பியாட்ஸ்லாம் இருந்ததுனால அங்கே ஒரு போர்க்களமாகவே ஆயிடுச்சு, அதனால் உன்னை வந்து காப்பாற்ற முடியல. சீக்கிரமாக எழுந்துரு எடி. இப்போ நம்மளோட ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா உதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆளுங்களை கூப்பிடுவாரு, ஹெல்ப் பண்ணுங்க, யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சீக்கிரமாக யாராச்சும் வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்மளோட எடி திடீர்னு எழுந்து ஸ்பைடர்மேன் என்னோட பையனை எப்படியாச்சும் காப்பாற்றுவேன், சத்தியம் பண்ணி கொடு, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பையனை எப்படியாச்சு காப்பாற்று ஸ்பைடர்மேன் அப்படின்னு நம்மளோட எடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. நம்மளோட மேலே இருந்து கீழே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நாம் இவனை எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே தள்ளி விட்டாலோ அப்பயும் சாவாமல் உயிரோடு இருக்கிறானே அப்படின்னு நம்மளோட பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேனோட ஸ்பைடர்சென்ஸை அடிக்க டக்குனு இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே குனியா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் பார்த்தீங்கன்னா வருது. இப்போ யாரா அது இருக்கிறான், ஆனால் அவன் ஒருத்தன் தான் சூப்பர் வில்லனாக இருக்கிறான். இப்போ யார் இங்கே லேசர் விட்டுறதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளோட ஸ்பைடர்மேன் இல்லை, யாரையும் கொல்லலை, ஆனால் அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டான்னு சொல்ல நம்மளோட ஸ்பைடர்மேனுக்கு மிகப்பெரிய ஷாக். அங்கே யார் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் அண்டு எக்ஸ்மென் டீமில் இருக்கிற ஒரு சில பேரும் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் 4ல் இருக்கிற இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவெஞ்சர்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேன் இங்கே தான் உடனே போயாகணும் அப்படின்னு சொல்ல திடீர்னு வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் வருது. ஏன்னா என்ன வெளிச்சம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேன் சொல்ல ஃபேண்டாஸ்டிக் 4ல் இருக்கிற டார்ச்சர் பார்த்தீங்கன்னா வர ஸ்பைடி நீங்கேருந்து எடிப்பில் இருக்கக்கூடியது சீக்கிரமாக போ, நான் இவங்களை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஸ்பைடர்மேன் என்ன பைத்தியமா, ஒன்றை விட சமஸ்ட்ராங்கு இங்கேருந்து ஒன்று அடிச்சானா நீ கோயம்புத்தூரில் போய் உள்ளோடா, ஒன்னெல்லாம் சமாளிக்க முடியாது, இதெல்லாம் கால் தூசு அவனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போ நம்மளோட டார்ச்சர் பார்த்தீங்கன்னா அது எனக்கும் தெரியும் ஸ்பைடி, முதல்ல நீ இங்கேருந்து போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்ச்சர் பார்த்தீங்கன்னா சொல்ல திடீர்னு நம்மளோட ஸ்பைடர்மேன் எடி ப்ராக்கை அவரோட வெப்பை வச்சு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போக அங்கே நம்மளோட டார்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. நம்மளோட ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நம்மளோட எடி ப்ராக்கை ஃபேண்டாஸ்டிக் 4 ஹோம் பேஸ் அண்ட் அதுதான் லெபார்ட்ரியே அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எடி ப்ராக்கை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட்ரிட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இவனுக்கு சதெல்லாம் நிறைய கிழிஞ்சிருக்குது, அதுக்கப்புறமா எலும்பெல்லாம் நிறைய உடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல நம்மளோட ஸ்பைடர்மேன் வந்து தசெல்லாம் கிளிட்டு எலும்புகள்லாம் கூட ஓடிட்டோம், பரவாயில்ல இருக்கணும், முதல்ல அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்க. நம்மளோட ரேட்ரிட்ஜஸ் அவன் உயிரோடு தான் இருக்கான், ஆனால் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்லாம் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட்ரிட்ஜஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க. நம்மளோட ரேட்ரிட்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா எடிக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்கிறாங்க. அவனுக்கு இப்போதைக்கு சாவு நெருங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமாக எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் இப்போ என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேன் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இந்த பக்கம் நம்மளோட டிலன் காட்டுறாங்க. டிலன் பார்த்தீங்கன்னா சோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த டோரை பார்த்தீங்கன்னா யாரோ திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்க நம்மளோட டிலன் பார்த்தீங்கன்னா பயந்து போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றாரு. நம்மளோட டேலன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் சோகமாக வர்றதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா தலையை குனிஞ்சிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேன் சீக்கிரமாக உங்களோட திங்ஸு ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி நான் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேன் சொல்கிறாரு. நம்மளோட டிலன் சொல்லு ஸ்பைடி, எங்கள் அப்பா இறந்துட்டாரு தானே அப்படின்னு கேட்க நம்மளோட ஸ்பைடர்மேன் இது என்ன சொன்ன,
இல்லை உங்கள் அப்பா இறக்கல, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு, நீ இங்கேருந்து சீக்கிரமாக வா, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேன் டிலனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த லேபில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லேபுக்கே வராங்க. அந்த லேபில் ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோரு, சார்லஸ் ஜேவியர், பிளேட், பிளாக் பேந்தர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. நம்ம அவெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேடு வந்து என்னடா அவங்கள பார்த்து சிரிப்பு தான் வருது, அந்த ஒருத்தனுக்காக நீங்களாம் இப்படி பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நம்மளுடைய வால்கரியோ ஐ எம் ஸோ சாரி, நான் இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ரேட் ரிச்சஸ்ன்னு நான் சொன்னல, அவங்களோட பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேட் ரிச்சஸ் கிடையாது. ஸோ அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்கரியோ. இதில் தான் நான் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால் ஸோ சாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்கரியோ பார்த்தீங்கன்னா பிளேடுக்கிட்ட, பிளேட் நீ சொல்கிறது உண்மைதான், அவன் ஒருத்தன் தான், நாங்கள் அதை ஒத்துக்கிறோம், அவன் ஒருத்தன் தான், ஆனால் அவன் வந்த அடுத்த நிமிஷமே நம்மளோட சென்ட்ரியை கொண்டுட்டான். அண்ட் தென் 4 செலஸ்ட்ரியல்ஸை உள்ளே இறக்கிருக்கிறான். செலஸ்ட்ரியல்ஸால் இந்த யூனிவர்ஸை அழிக்கவும் முடியும், தென் கிரியேட்டும் பண்ண முடியும். சென்ட்ரி யார்? அவன் தான் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹீரோ மேன் இந்த யூனிவர்ஸ். அவன் மோஸ்ட் பவர்ஃபுல். அவனே 2 துண்டாக பிரிச்சுட்டான் பிளேடு. அது உனக்கு தெரியுமா? வந்த வேகத்திலேயே நம்மளோட பூமியை இருட்டாக ஆக்கிட்டான். இப்போதைக்கு இருட்டு தான் எல்லாத்தையுமே ஆழ்ந்துக்கிட்டு இருக்கு. நீ அவன் முன்னாடி ஒரு செகண்ட் போய் நின்றுப்பாரு, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளுடைய வேல்கரியோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்ன சொன்னா, இருட்டின் அரசனா அப்படின்னு ஒரு குரல் கேட்க நம்மளோட வான்வியர் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறது. ஸோ பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவன் இருட்டின் அரசன்னா இப்போ எங்கள் மக்கள் அப்போ எங்கள் மக்கள்லாம் யாரு? எங்கள் மக்கள் ரொம்ப வருஷமாகவே இருட்டு கூட சண்டை போட்டு ஜெயிச்சவங்க தான். அவனை என் முன்னாடி, என் மக்கள் முன்னாடி நிறுத்த சொல்லுங்க, அவனை ஒரே அடியாக அடித்து இந்த பூமி விட்டு அவனை விரட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வான்வியர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கெல்லாம் நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க? பிளான் போடு தானே? ஏன்னாச்சும் ஒருத்தன் உன்னோட மூலச்சாமான் யூஸ் பண்ணி பிளான் எதை சொல்லுங்கடா, அதெல்லாம் சொல்லாமல் வெட்டி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளோட வான்வியர் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கேட்குது. ஐ ஹாவ் அன் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கேட்குது. சரி, யார் இது இன்னொரு குரல் கேட்குதுன்னு பார்த்தா நம்ம தளபதி அயன்மேன் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் இந்த ஐடியா ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஐடியா தான். இதுக்கு நம்மளோட எடி தேவை. ஃபஸ்ட் நம்ம எடியை உயிரோடு கொண்டு வரதை பற்றி பேசுவோம். ஸோ எடியை உயிரோடு கொண்டு வரதுக்கான பிளான் தான் இது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட வெனமும் இல்லை, வெனமும் போயாச்சு. கிளண்டர் மாதிரியான ஒரு டிராகன் சிம்பியாட் நமக்கு தேவை. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான சிம்பியாட் கிளண்டர் டிராகன் நமக்கு இப்போதைக்கு ரொம்ப தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன்மேன் சொல்கிறாரு. இப்போ திடீர்னு நம்மளுடைய ஸ்பைடர்மேன் வந்து, மிஸ்டர் ஸ்டார்க் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவ்வளோ பெரிய டிராகன் தேவை, நம்மளோட டைலன் கிட்ட ஒரு பூனை இருக்கே, அதுவும் ஒரு சிம்பியட் தான், அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நம்மளோட டைலன் இல்லவே இல்லை, அந்த பூனையோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பவர் தான், இதோட கிளண்டராக இருந்தது தான் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலன் சொல்கிறாரு. ஸோ அந்த கேட் என்ன கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட வெனமுடைய செகண்ட் சன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக அப்சல்யூட் கார்னேஜ்லேயே பார்த்துருப்போம். அப்போ தான் நம்மளோட அயன்மேன் எக்ஸாக்ட்லி அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்போ டிகி பார்த்தீங்கன்னா நம்மளோட வான்வியர் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அப்போ நம்மளோட அயன்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம வான்வியர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை சொல்கிறாரு. வான்வியர் நீ வந்து என்ன பண்ணு, நீங்கள் அடைச்சி வச்சுருந்தீங்களே அந்த மான்ஸ்டர்ஸ், சி மான்ஸ்டர்ஸ், அதெல்லாம் உடனே ரிலீஸ் பண்ணி விடு. அந்த உங்களோட அந்த சி மான்ஸ்டர்ஸுக்கும் நம்மளோட நல் கிட்ட இருக்கிற படைகளுக்கும் இது ரெண்டுத்துக்குமே தான் நம்ம சண்டையை மூட்டி விட போகிறோம் அப்படின்னு சொல்ல நம்மளோட வான்வியர், என்ன விளையாடுறிய டோனி, அது நாங்கள் அடைச்சி வைக்கிறதுக்கே ரொம்ப வருஷங்களே ஆயிடுச்சு. இதுக்கு மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணோம்னா இந்த உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா ஆபத்தாயிடும். நீ என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு தான் பேசுறியா டோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வான்வியர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்போ நம்மளோட டோனி நீ முதல்ல நான் சொல்கிறது செய், அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நான் கேரண்டி, நானே அந்த ட்ராகனை பிடிச்சி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டோனி சொல்ல. இந்த பக்கம் நம்மளோட டோனி பார்த்தீங்கன்னா பிளேட் நான் பேசுறது ஒன்று கேட்குதா கேட்கலையா, நீ அங்கே தான் இருக்கிறியா ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்மளோட அயன்மேன் பார்த்தீங்கன்னா பிளேடு கிட்டே சொல்கிறாரு. இப்போ நம்மளோட பிளேடு இருக்கிற சொல்லு அப்படின்னு சொல்ல நம்மளோட அயன்மேன் என்ன அங்கே எல்லோரும் வேலை முடிஞ்சது, அதாவது கோஆப்ரேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க நம்மளோட பிளேட் ஆமாப்பா நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, சொன்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதனால நம்மளோட பிளேட் வாயில் பேசல, அவரோட கனால் தான் பேசியிருக்கிறாரு.
ஸோ பிளேடோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சூப்பர் வில்லன்ஸையும் சரி சூப்பர் கிரிமினல்ஸையும் சரி இவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வார் நம்ம நல் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல அந்த வார் நம்மளுடைய பூமியை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ஹிட் கிரிமினல்ஸ் சூப்பர் வில்லன்ஸ் கிட்டலாம் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும், அவங்களும் நம்ம கூட இந்த வாரில் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன்மேன் பார்த்தீங்கன்னா அயன்மேனோட பிளான், அதுதான் அந்த பிளானே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் வில்லன்ஸ் சூப்பர் கிரிமினல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாம் சூப்பர் வில்லன்ஸும் சரி சூப்பர் கிரிமினல்ஸும் சரி ஒத்துக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கிளண்டர் ட்ராகனை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அங்கே ஏற்பட்ட ட்ராகன் செலஸ்டியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன்மேன் பார்த்தீங்கன்னா அந்த கிளண்டர் ட்ராகன் வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. இப்போ அந்த கிளண்டர் ட்ராகன் வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன்ஸ் எல்லாமே நல்லோட டிஎன்ஏல கலந்து தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லு தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன்மேன் அந்த ட்ராகனை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாரு. ஸோ அவரோட கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாருன்னா நம்மளோட அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே கேட்பீங்க ஆல்ரெடி அதுக்குள்ளே நம்மளோட நல் கண்டுபிடிச்சி அதை வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அதுதான் இல்லை, நம்ம அயன்மேன் கையில் இருக்கிற மிஷினை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன்மேன் அவரோட கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து அந்த 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 சிம்பியாட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனுடைய கிளண்டர் ட்ராகனுடைய சிம்பியாட்டை டக்குன்னு அதை வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அப்படி நம்மளோட எடி பிராக்கோட உடம்புல கொண்டு போய் செலுத்திட்டாருன்னா அந்த சிம்பியாட் பார்த்தீங்கன்னா நம்மளோட எடியை பார்த்தீங்கன்னா முழுசாகவே குணமாக்கிட்டு நம்மளோட எடியும் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துடுவார். ஸோ அதுதான் நம்மளோட அயன்மேனுடைய பிளானே பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால நம்மளோட அயன்மேன் அந்த கிளண்டர் ட்ராகனுடைய சிம்பியாட் தேவைன்னு சொல்லிட்டு தென் அவர் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பியாட்டை எடுத்துட்டாரு. அண்ட் தென் அயன்மேன் பார்த்தீங்கன்னா அவரால் முடியல. ஸோ இது வந்து என்கிட்ட இன்னும் ஒன்று சொல்ல வருது, ஏகப்பட்ட குரல்கள் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன்மேன் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்க அவருடைய அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சிஸ்டமுடைய லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பியாட்ஸோடைய லாங்குவேஜுக்காக பார்த்தீங்கன்னா மாறுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேபை காட்டுறாங்க. அந்த லேபில் நம்மளோட டிலன் பார்த்தீங்கன்னா ஏடியா பார்த்து அப்பா எழுந்துருங்கப்பா எழுந்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல நம்மளோட ஸ்பைடர்மேன் வந்து டிலன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட டிலன் வந்து இல்லை சும்மா எங்கள் அப்பா கிட்ட பேசினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிலன் பார்த்தீங்கன்னா சொல்ல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லோரும் நவுந்து போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன்மேன் தான். ஒரு உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த கிளண்டர் ட்ராகனோடைய சிம்பியாட் இருக்குது. அப்படியே அவர் அந்த சிம்பியாட்டையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்தார். நம்மளோட அயன்மேன் இதை நான் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, சீக்கிரம் நவுந்து போங்க, சீக்கிரமாக நம்ம எடி மேலே விடணும், அப்படி ரொம்ப நேரம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா நல்லோட கண்ட்ரோலுக்கு மறுபடியும் போயிடும், சீக்கிரம் நவருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன்மேன் சொல்கிறாரு. நம்மளோட டைலன் பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம் எனக்கு என் மைண்டில் என்னமோ தப்பாப்படுது, இது என் அப்பா மேலே செலுத்தாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல நம்மளோட அயன்மேன் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது டைலன், நம்ம சீக்கிரமாக செலுத்தி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல அந்த சிம்பியாட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட எடி மேலே ஏற நம்மளோட ரீட் ரிசஸ் பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து இவன் மேலே செலுத்த வேணாம், இது வந்து இவனை கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்கு, இவனோட பல்ஸ் ரேட் கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட டிலனும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். நான் வந்து முன்னாடியே சொன்னால என் மைண்டில் என்னமோ படுது தப்பாகப்படுது, எங்கள் அப்பா மேலே செலுத்தாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா சொன்னல கேட்டிங்களா யாருச்சு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ நம்மளோட டைலன் கண்ணுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடெக்ஸோட சிம்பிள் தெரிய எல்லாமே நவுந்து போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலன் கத்துறான். இப்போ நம்மளோட டைலன் கோபமாக நிறுத்துங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பியாட்ஸ் ஒன்று விடாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுது. இப்போ நம்மளோட ரீட் ரிச்சஸ் டிலனை பார்த்து டிலன் உங்ககிட்ட பவர்ஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம இந்த உலகத்தை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல நம்மளுடைய டைலனுடைய அப்பா எடி பிராக் பார்த்தீங்கன்னா அவரோட பல்ஸ் ரேட் கம்மி ஆகிக்கிட்டே இருக்குது. நம்மளோட எடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ ரொம்ப பல்ஸ் ரேட் கம்மி ஆக டிலனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பயம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக், நம்மளோட எடி இறந்துடுறாரு அங்கேயே. அதுக்கப்புறம் நம்மளோட டைலனும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிக்கிறான்.
ஸோ இதோட இந்த இஷ்யூ 2 பார்த்தீங்கன்னா முடியுது. இஷ்யூ 3 எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரில. இஷ்யூ 3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கண்டிப்பாக போடலாம், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அப்படி அவ்வளோங்கிறதையும் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கிங் இன் பிளாக்கை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. நான் போகிறத டெய்லி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் காமிக் புக் ஸ்டோரி எல்லாம் பார்த்தீங்கன்னா புரியும். நான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நேற்று நைட்டு இல்லை, நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. சரி நேற்று போகலான்னு நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில எடிட்டிங்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா லேட் பண்ணிட்டாங்க அதை எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சரி இது நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக லைவில் வந்திருக்கிறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் நான் வீடியோவை ஃபினிஷ் பண்ணிருந்தேன்னா நான் உங்களை ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவும் நான் உங்ககிட்ட இருந்து சைன் வாங்கிக்கிறேன். பாய்.